சோடா செய்கிறதுக்கு பேஸ் இன்க்ரீடியண்ட்டான ஜிஞ்சர் பக் ரெடி பண்ணணும். முதல்ல கொஞ்சம் இஞ்சியை தோலோடையே பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா துருவி வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இதில் 200 ml தண்ணி சேர்த்து இதோட ஒரு தேக்கரண்டி நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியும், இதோட ஒரு தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை, வெல்லம், பனக்கற்கண்டு, வெள்ளை சர்க்கரை எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடியை டைட்டாக மூடாமல் அப்படியே வைங்க, காற்று லைட்டாக உள்ளே போயிட்டு வரணும். இதை மறுநாள் எடுத்து திரும்பவும் ஒரு தேக்கரண்டி இஞ்சியும் ஒரு தேக்கரண்டி வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடியை மேலோட்டமாக வச்சுருங்க. இதே மாதிரி இன்னும் 3 நாள் செய்யணும். மொத்தமாக 5 நாள் இந்த ஜிஞ்சர் பக் வச்சு நம்ம வீட்லேயே பழங்களில் நிறைய விதமான சோடா செய்யலாம். உதாரணத்துக்கு ஆரஞ்சு கேரட் சோடா, அன்னாசி பழம் சோடா, திராட்சை சோடா, ஸ்ட்ராபெரி சோடா, லெமனேட், லெமன் டீ, ஜிஞ்சர் பியர், ஜிஞ்சர் பிரெட் கூட செய்யலாம். இதை தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு இதை 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியோ இல்லைனா துருவியோ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு தேக்கரண்டி எடுத்து ஜிஞ்சர் பக்கில் போட்டுகிட்டே வாங்க. இப்போ 5 நாள் முடிஞ்சு 6வது நாள் இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ ஜிஞ்சர் பக் தயாராகிடுச்சு. சோடா செய்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் செய்யணும். இதில் ஃப்ளிப் டாப் கேப் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. சோடா செய்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உருவாகும். அப்போ பாட்டில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நல்ல கனமான பாட்டிலில் செய்யுங்க. இதில் தேவையான அளவு எடுத்துட்டு இதுலேயே இஞ்சியும் இனிப்பையும் சேர்த்து திரும்ப திரும்ப உபயோகிப்பாங்க. எனக்கு ஒவ்வொரு முறையும் புதுசாக செய்கிறப்ப இதோடைய சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குது.